ஹாய் கைஸ், நான் உங்கள் பிஜி சானந்த். சண்டை போட்டாச்சு மக்களே. யாருக்கு சண்டை அப்படின்னா நம்ம விஜய் பார்வதி அவர்களுக்கும் விக்ரம் அவர்களுக்கும் தான் சண்டை. எதனால் சண்டைன்னா, அவர் ஒரு சமயம் ஒரு கிண்டல் பண்ணியிருப்பார். உடனே நம்ம விஜய் பார்வதி என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை விக்ரம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேருக்குமே பயங்கரமாக சண்டை நடந்துருக்கு மக்களே. ஆனால் இதில் யார் வர அப்படின்னு பார்த்தா கமருதீன் அவர்கள் தான் வராரு. எப்படி நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதிக்கு பயங்கரமாக ஒரு சப்போர்ட்டிவாக வராரு. ஏன்னா எல்லாருமே அடிக்கடி அவங்கவுங்க சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கமருதீனுக்கும் விஜய் பார்வதி அவர்களுக்கும் தான் ஒரு ஒரு நல்ல நட்பு இருக்குது மக்களே. அதாவது நல்ல ஒரு நட்பு இருக்குது. அதனால தான் எப்படி என் ஃப்ரெண்டை நீ திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் நோக்கி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடாரு. உடனே விக்ரம் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அவர் ஏன்னா விக்ரமும் நம்ம சபரிசன் தான் இந்த இதில் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவர் ஃபயர் ஆக்கி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஃபயர் ஆக்கி விட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம விக்ரம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள். ஸோ ஈஸியாக அவர் ஹேண்டில் பண்ணி முடிச்சாங்க. பட் யாருமில்ல தப்பு இருக்குது அப்படி நமக்கு தெரியலனா கூட நம்ம விஜய் பார்வதி சபரீசன் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, அவர் தள்ளி விட்டுருக்கிற போது கண்ணில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஸோ அடிபட்டது அது ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணி அது பிக் பாஸ் யூடியூப்பில் அது பெரிய சம்பவமாகவே க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இருந்தாலும் இப்போவும் அவங்க சரி நமக்கு கண் வலிக்கு அப்படிலாம் அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்க நீ நான் அந்த சவுண்டு அதிகமாக பேசினா எல்லாருமே பயப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது இருந்தாலும் என்ன மக்களே, எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. ஆனால் இதில் ஒரு இது என்ன விஷயம்னா, பிரவீன் காந்தி வெளியே போடுறது ஒரு எனக்கு கஷ்டமாக இருந்த மக்களே. பட் இருந்தாலும் நம்ம இந்த வாரத்தில் கண்டிப்பாக நான் நினச்சேன் விஜய் பார்வதி அவர்கள் தான் வெளியே போவாங்கன்னு நினச்சா. ஆனால் விஜய் பார்வதி அவர்கள் வெளியே போகலை. எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி அவர்கள் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க மக்களே. அதுதான் சத்தம் போடாமல் டாஸ்க்கை கரெக்டாக ரன் பண்ணாலே நல்லாயிருக்கும். எப்படின்னு எனக்கு தெரியலையே மக்களே. எல்லாருக்குமே நீங்களும் வாட்ச் பண்ணுறீங்க, நானும் வாட்ச் பண்ணுறேன். யார் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே நம்ம பிஜே சானந்த் டாக்கிங் சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க மக்களே. நம்ம சேனல் அதாவது பிஜே சானந்த் சேனலை ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க மக்களே. டடா பாய்.